வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டண உயர்வு 95% நுகர்வோருக்கு பாதிப்பில்லை. வெளியான அறிவிப்பு. தங்க நகை வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. திருடனிடமே நகையை திருடிய போலீஸ் கான்ஸ்டபிள். வாழைச்சேனையில் சம்பவம். மாவிலாறு அணைக்கட்டிலிருந்து நீர் விநியோகம். மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்குமாறு தேசிய அமைப்புகள் செயற்பாட்டு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு திரைச்சேரி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத், அரசாங்கத்தின் இந்த மானியம் காரணமாக மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலும் 95% நுகர்வோருக்கு கட்டண உயர்வு அவசியமில்லை. அத்துடன் வருடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளை கருத்திற்கொண்டு மின்சார கட்டணத்தை 18% அதிகரிப்பதற்கான புதிய யோசனையொன்றை தேசிய அமைப்புகள் செயற்பாட்டு தனியார் நிறுவனம் நேற்று முன்தினம் சமர்ப்பித்திருந்தது. கடந்த 6ஆம் திகதி இதே நிறுவனம் 2ஆம் காலாண்டிற்காக 15% கட்டண உயர்வை கோரியிருந்தது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக 2ஆம் காலாண்டில் நிலவிய 31 பில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறை தற்போது 38 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் திரைச்சேரியின் நிதி தலையீடு காரணமாக பெரும்பாலான மின் நுகர்வோர் இந்த பாரிய கட்டண அதிகரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார். இலங்கை சந்தையில் தங்கத்தின் விலையில் இன்று குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,92,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலையில் 2,000 ரூபாய் குறைவடைந்துள்ளது. அதற்கமைய 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,90,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,58,800 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,750 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,850 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சர்வதேச ரீதியில் தங்கத்திற்கான கேள்வியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே உள்நாட்டிலும் இந்த விலை சரிவுக்கு காரணம் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் வீடு புகுந்து திருடப்பட்ட தங்க நகைகள் மற்றும் பணத்தை விசாரணை என்ற பெயரில் திருடனிடம் இருந்து பெற்று தன்வசம் வைத்திருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீடு ஒன்றில் கடந்த 21ஆம் திகதி 65,000 ரூபாய் பணம் மற்றும் 7 லட்சம் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டன. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் நாவலடி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை கடந்த செவ்வாய்க்கிழமை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட திருடனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி தற்போது ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் பெற்றுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் திருடனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். தான் இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதாக கூறி திருடனிடம் இருந்த நகைகளையும் பணத்தையும் அவர் வாங்கியுள்ளார். பின்னர் அந்த திருட்டு பொருட்களை தனது நண்பர் ஒருவரிடம் பாதுகாப்பாக வைக்குமாறு கொடுத்துள்ளார் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்தில் இருந்து விசேட கடமை நிமித்தம் பாசிக்குடா சுற்றுலா மையத்தில் பணியாற்றி வந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளை உதவி போலீஸ் அத்தியட்சரின் ஆலோசனைக்கமைய கல்குடா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து வாழைச்சேனை போலீசார் கைது செய்தனர். அத்துடன் அவரது நண்பரிடம் இருந்த நகைகளும் பணமும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை வாழைச்சேனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டிலிருந்து சிறுபோக வேளாண்மை செய்கைக்கான முதற்கட்ட நீர் விநியோகம் இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது முதலில் சர்வமத தலைவர்களின் ஆசிர்வாதத்துடன் வழிபாடுகள் இடம்பெற்றன. இதன் பின்னர் விருந்தினர்களாக கலந்து கொண்ட வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன ஆகியோரினால் வேளாண்மை செய்கைக்கான நீரானது திறந்துவிடப்பட்டது. மாவிலாறு அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது மூதூர், சேருவில, வெறுகல் பகுதியில் உள்ள சுமார் 25,000 ஏக்கர் வேளாண்மை செய்கைக்கு பயன்படும் எனவும் இதன் மூலம் விவசாயிகள் பெருமளவில் நன்மை அடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வில் நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள், சேருவில பிரதேச சபையின் தவிசாளர், மாவிலாறு அணைக்கட்டை நம்பி விவசாய செய்யும் 43 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.